போன வருடம் பிஜி எக்ஸாமில் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்குள்ளன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கொல்கத்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அதை மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது இல்லையா, அதுக்கான தலைமையிடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கியமான நிறுவனங்களின் தலைமையிடம். ஸோ இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேவா, உங்களுக்கு 6லேருந்து 10th வரைக்கும் உள்ள அந்த பள்ளி பாடப்புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்விகள் தான். இது தலைமையிடங்கள் எங்கெங்கே இருக்குது டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் ஷார்ட்கட் கொடுப்போம், அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ முதல்ல பாருங்கள், நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் தலையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். நிலவியல்லாம் ஒன்றும் இல்லை, பூமி மண் இருக்கு இல்லையா, அந்த மண் நிலத்தை பற்றி ஆராயக்கூடிய முக்கியமான இந்த நிலநடுக்கங்கள், இந்த மாதிரி முக்கியமான இது நிலத்தை மண் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் தான் இந்த நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். அது எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேவா, முதல் நிறுவனம் முடிஞ்சு போச்சு. அப்போ நிலவியல் கள ஆய்வுனா எங்கே இருக்குது? கொல்கத்தா. அடுத்து இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குதுப்பா? நாக்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியகம். ஓகேவா, சுரங்க பணியகம்னு ஒன்றும் இல்லை. ஸோ நிலக்கரி வெட்டி எடுப்பாங்க, இரும்பு வெட்டி எடுப்பாங்க, தங்கம் வைரம் எல்லாமே வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அது இப்படி பண்ணணும், இவ்வளோ தூரம் தோண்டணும், இவ்வளோ பணியாளர்களுக்கு இவ்வளோ சேஃப்டி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரை தலைநகரமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஓகேவா, அடுத்து இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம். இது பார்த்தீங்கன்னா இரும்பு சாரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரும்பு கட்டாயம் வராது. அப்போ நீங்கள் ஜார்க்கண்ட் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணக்கூடியது. ஆன்சர் பார்க்கும்போது தெரிஞ்சிடணும். ஹைதராபாத் வந்துடணும். ஹைதராபாத் எங்கே இருக்குது? ஆந்திரா தலைநகர். அப்படி தானே. இப்போ செகந்திராபாத் தலைநகர்னு சொல்லலாம். 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகந்திராபாத்துக்கும் ஆந்திராவுக்கும் பார்த்தீங்கன்னா தலைநகர் என்ன தான்? ஹைதராபாத் தான். அப்போது அங்கே வந்து இரும்பு சம்மந்தம் எதுவுமே இருக்காது, தங்கம் தான் இருக்கும். அப்படி தான். அது கர்நாடகா ஆந்திராவோட வராது. அப்போது இரும்பு சாரா தொழில்நுட்பம் எங்கே தான் இருக்கும்? ஹைதராபாத்தில் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு இருக்கா இல்லையா? எடுக்கிறாங்க. சேலத்தில் கஞ்சிமலை பகுதியில் எடுக்கிறாங்க. அப்போ இரும்பு நம்ம இந்தியாவுக்கு சரி, நம்ம தமிழ்நாட்டில் அந்த தலைமையகம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா, அடுத்து இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். இது முக்கியமான கேள்வி. இந்த திருப்பி கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய பேர் படிக்காதான் கேட்பாங்க. எல்லாருமே இந்த இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓகேவா, என்ன சொல்ல, இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனம், இந்திய சுரங்க பணியகம், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம், இதில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டாங்க. இது எங்கே கேட்க போகிறாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது மாதிரி கேள்வி தான் வந்து டிஎன்யூ சர்வீஸ் போர்டில் கேட்பாங்க. அப்போ என்னது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எங்கே பார்க்கு? நாக்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்னது? இந்த இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். அதாவது இந்தியாவில் எங்கெல்லாம் மாங்கனீஸ் தாது கிடைக்குது அப்படின்னு சொல்லி உற்பத்தி பண்ணதுக்கும் ஏற்றுமதி பண்ணதுக்கும் இறக்குமதி பண்ணதுக்கும் இந்த மாதிரி முக்கியமான தாதுக்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு முள்ள தான் இது இந்த இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். எங்கே தலைநகரமாக கொண்டு செயல்படுகிறது? நாக்பூர். அடுத்து இந்திய நிலக்கரி நிறுவனம். இது முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. இந்திய நிலக்கரி நிறுவனம் எங்கே பார்க்குது? கொல்கத்தா. மேற்கு வங்காளத்தின் தலைநகரான கொல்கத்தாவில் தான் இது இந்த இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ளது. அப்போ என்ன, எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்? நிலக்கரி சாப்பிட்டா கொண்டுருவாங்க. அப்படி தானே, நிலக்கரி சாப்பிட்டா கொண்டுருவாங்க. நிலக்கரி வந்து முக்கியமான பொருள். அடுத்து கெயில் நிறுவனம். கெயிலில் ஒன்றும் இல்லை, இயற்கை வாயு நிறுவனம் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியை தலையிடமாக கொண்டு தான் இந்த கெயில் நிறுவனம் செயல்படுகிறது. அதாவது இயற்கை வாயு இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வாயு எங்கே எடுக்கிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் விநியோகம், ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேவையான பைப் குழாய்கள் மூலம் விநியோகப்படுத்துறது, அந்த குழாய்களுக்கான பராமரிப்பு பணிகள் எல்லாத்தையுமே மேற்கொள்வது இந்த கெயில் நிறுவனம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே தலைமையிடம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. ஓகேவா, அப்போ கெயில் நிறுவனம் எங்கே இருக்குது? புதுடெல்லி. அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம். இது எங்கே இருக்குப்பா? மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இந்த இந்திய அணுமின் சக்தி நிறுவனம். அணுசக்தி நிறுவனம் தெரியும், அணுவை யூஸ் பண்ணி அணு உலைகள் மூலமாக என்னது மின்சாரம் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா அணுமின் சக்தி. இதுக்கு தலைமையிடம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. மும்பையில் இருக்குது. ஓகேவா, அப்போ இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து நிறைய அணுமின் நிலையங்கள் இருக்குது. அதுக்கான வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்லோட் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா, அணுமின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அதுவுமே கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ எஸ்சி எக்ஸாம் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வயல் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுப்பா? மும்பை ஹை, அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக அந்த அணுமின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையங்கள் கேட்கலாம். அப்போ அதுக்கான தனி வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்போ உருவாக்கப்பட்டது, எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, எல்லாமே டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, அது அடுத்த வீடியோவாக போடுறேன். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே உள்ளது? ஃபரிதாபாத். ஓகேவா, ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இந்திய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் உள்ளது. அப்போது எல்லாத்துக்குமே தலைமையிடம் இருக்குது. அப்படி தான் நீர்மின் சக்தி, காற்றாலை, சூரிய சக்தி, நிலக்கரி எல்லாத்துக்குமே தலைமையிடம் இந்தியாவில் இருக்குது. அதை நீங்கள் கட்டாயம் கேட்பாங்க. இது வந்து 10th புக்கில் இருக்கக்கூடியதான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாக்ஸ் வச்சுலாம் கொடுத்துருப்பாங்க.
அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கட்டாயம் போட்டுடலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தாலே போதும். உங்கள்கிட்ட புக் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சரி புக் இல்லாதவங்களோட வேலையை பற்றி படிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து டைம் இருக்காது, அவங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? அப்போ இந்திய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே பாருக்கு, ஃபரிதாபாத். இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது, புதுடெல்லியில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம். ஓகேவா? சூரிய சக்தினா ஒன்றும் இல்லை, அந்த சோலார் எனர்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக கரண்ட் எடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைமையிடம் தான் என்னது, புதுடெல்லியில் இருக்குது. அப்போ ஒரு வருடம் கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. இது ராஜஸ்தான். ஓகேவா? 2019 நினைக்கிறேன். ஓகேவா? அப்போது சூரிய மின்சக்தி, காற்று மின்சக்தி, அணுசக்தி இதுலேருந்து ஒரு கட்டாய ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த வகையில் இதை கேட்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது என்னதுப்பா, இந்தியாவில் கேட்டால் ராஜஸ்தான். இப்போ தமிழகத்தில் கேட்டிங்கன்னா கமுதின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிக அளவில் மின்சாரம், இந்த சூரிய மின்சாரம் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி புக்கில் போட்டிருப்பாங்க. அப்போ அதுவும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேவா? அடுத்து, தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே உள்ளது, சென்னையில் இருக்குது. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்தியாவிலே சரி காற்றாற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் அது முதலிடம் வகிக்கிறது. அப்போ எங்கே கட்டாயம் எங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் முக்கியமான தலைநகரம் என்னது, சென்னை. அப்போது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே இருக்குது, சென்னையில் இருக்கக்கூடியது முக்கியமானது. ஓகேவா? மறந்துடக்கூடாது, இது கேட்கலாம். ஏன்னா ஒரு வருடம் காற்றாற்றல்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போது ஆசியாவிலே மிகப்பெரிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது எங்கே இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது, ஆரல்வாய் மொழி. ஓகேவா? அந்த இடத்துல என்னது அதிக அளவில் காற்றாற்றல் பண்ணை வந்து உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியில் கைத்தாறு பகுதிகள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த முக்கியமானது என்னது, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காற்றாலை தான். அதனால தான் நம்ம வந்து எனது காற்றாலை ஹெட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தேசிய காற்றாற்றல் நிறுவனம் என்னதுப்பா, சென்னை. அடுத்து, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம், இதுதான் என்னது போன வருடம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிசி எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? தேசிய சணல் வாரியத்தின் தலைமைகள் எங்கே இருக்குது, கொல்கத்தா. ஏன் கொல்கத்தா வச்சுருக்காங்க, இப்போ நமக்கு வந்து காற்றாலை அதிகம் உற்பத்தி பண்ணோம், அதனால் நமக்கு என்னது வச்சுருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. எதுக்கு, காற்றாலை நிறுவனத்திற்கு. இதே மாதிரி சணல் இப்போ அதிகம் உற்பத்தி எங்கே பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தான் அதிக அளவில் சணல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போது அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கணும். அதனால தான் என்னது அந்த தேசிய சணல் வாரியம் தலைமையை வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வச்சுருக்காங்க. அப்போ தேசிய சணல் வாரியத்தின் தலைமை எங்கே இருக்குப்பா, கொல்கத்தா. மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஓகேவா? கர்நாடக மாநிலம் தலைநகரான பெங்களூரில் தான் இந்த மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் அமைந்துள்ளது. பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா பட்டு நூலிலை பிரிப்பு, அடுத்து பட்டு கம்பெனிகள், பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா முறைப்படுத்துவதாகவும் அதை ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அமைக்கப்பட்ட நிறுவனம் தான் எனக்கு இந்த மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் புதிய இந்த பட்டு வகைகளை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? என்னென்ன பட்டு புழுக்களை வளர்க்கலாம், எப்படி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகரிக்கலாம், அந்த மாதிரி ஆராய்ச்சிகளையும் இந்த மையம் ஈடுபடுகிறது. இதோடைய தலைநகரம் எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. ஓகேவா? அப்போ மறந்துடக்கூடாது. அடுத்து, தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் எங்கே உள்ளது, புதுடெல்லி. கைத்தறி பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் காஞ்சிபுரத்தில் கைத்தறிகள் இருக்குது. அது மூலமாக நிறைய பட்டு நெசவாளர்கள்லாம் பயன்படுறாங்க. ஓகேவா? பட்டு நகரம் என்ன தான், காஞ்சிபுரம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படி தானே? அப்போது இந்தியா மூலம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாரியம் வேண்டும் இல்லையா, அதான் இந்த தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி, அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி, ஓகேவா, அடுத்து அவங்களுக்கான உதவித்தொகைகள், திட்டங்கள் எல்லாத்தையும் அமல்படுத்தக்கூடிய இந்த தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் தான். அது எங்கே இருக்குதுப்பா, புதுடெல்லி. நம்ம தலைநகரான புதுடெல்லியில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து, தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் எங்கே இருக்குது, நேஃபா நகர், மத்திய பிரதேசம். ஓகேவா? நல்லா மறந்துடக்கூடாது. இது என்ன அப்படின்னா, தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம். நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேப்பர், அந்த பேப்பர் குவாலிட்டியான தயாரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கே தான் இருக்குது, நேஃபா நகர், மத்திய பிரதேசம். அப்போ தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் எங்கே இருக்குது, நேஃபா நகர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சது. ரொம்ப ரீகால் பண்ணுறலாமா, ஒரு திருப்பி மறுபடியும் ரீகால் பண்ணுறது தப்பே இல்லை. ஒரு திருப்பி 2 திருப்பி பார்த்தா உங்களுக்கு மைண்டில் நல்லா நின்றும். அதனால் ஓகேவா? முதல்ல, நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் நாக்பூர். இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தா. கெயில் நிறுவனம் புதுடெல்லி. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பை. இந்திய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லி. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னை.
தேசிய சணல் வாரியம் கொல்கத்தா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பெங்களூர். தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் புதுடெல்லி. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் நிறுவனம் நேஃபா நகர் மத்திய பிரதேசம். ஓகேவா, அந்த 14 தலைமையிடங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. போகுது ஒரு முன்னாடி ரீகால் பண்ணிட்டு போங்க. ரீகால் பண்ண முடியாது சார், வீடியோ பார்க்க முடியாதுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒருத்தருக்கு பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, பார்த்துட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு முக்கியமான செய்திகள் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. அந்த இதோடைய நிறுவனங்கள் இருக்கலாம், உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் கொடுத்தேன். அது உருவாக்கப்பட்ட வருடங்களும் ஒரு சில புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா, அதாவது டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ? 1981. இந்த தேசிய அலுமினிய நிறுவனம் நிறுவப்படுகிறது எப்போ? 1981. அடுத்து தேசிய காற்றாற்றல் நிறுவனம் 1998 நிறுவுறாங்க. எங்கே நிறுவிருப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மேலே சொல்லிட்டேன், மேலே பார்க்காம இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்கே தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எப்போ நிறுவிருக்காங்க? 1998. இந்த தேசிய காற்றாற்றல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளதுன்னு சொல்லி இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எப்போ பார்த்தீங்கன்னா 1983 உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா. அடுத்து தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் எங்கே எப்போ தொடங்கியிருக்காங்க? 1975 தொடங்கியிருப்பாங்க. எங்கே? புதுடெல்லியில் தொடங்கியிருப்பாங்க. இந்த தேசிய அலுமினிய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுக்கல, அதோட தலைமையிடம் கொடுக்கல. யாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ அந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா. தேசிய அலுமினிய நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளது? எங்கே இருக்குது? தெரியாது, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்போ உருவாக்கப்பட்டது? 1981. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்டது? 1998. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1983. எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. அடுத்து தேசிய கைத்தறி வளர்ச்சி ஆணையம் எங்கே இருக்குது? 1975 உருவாக்கப்பட்டிருக்குது. எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த மையம். ஓகேவா. ஸோ அப்போ டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, இதில் ஒரு கேள்வி கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 நிறுவனங்கள் இருக்குது. அதோடைய தலைமையிடத்தை மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேம் நேம் தான் இருக்கு பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இதே நேமில் தான் எல்லா சோஷியல் மீடியாவிலும் இருக்குது. ஓகேவா. இதே நேமை போட்டால் நம்ம சேனல் வரும். ஓகேவா. அது மாதிரி டிபியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே டிபி தான். ஒரு ஆரஞ்சு கலர் புக்கு இருக்கும். ஓகேவா. என்னது டெலிகிராம், ஃபேஸ்புக்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, இப்போ ரீசெண்ட் வந்திருக்க கூகுள் என்னது இது த்ரெட்ஸா. ஓகேவா. ஃபேஸ்புக்கோடைய த்ரெட்டு அதுலேயுமே இருக்குது. ஓகேவா. எல்லாத்துலேயுமே நம்மளை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.